ஹலோ கைஸ், வெளியவே பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ், ஃபுல்லாக பார்க்காக தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தது ஒரு டோட்டல் சென்னையோட வியூவையுமே இந்த பார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம். இதுதான் டாப். அடிபடுற சான்சஸ் இருக்குது நிறையா. ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. மொத்தமாக அந்த பார்க்கு வந்து 15 ஓப்பனிங் க்ளோஸ் டைம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அண்ணா நகர் டவர் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். இதுதான் அண்ணா டவருடைய என்ட்ரன்ஸ். வெளியவே பார்க்கிங்க்கு நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. என்ட்ரன்ஸில் உள்ளாடி என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அந்த டவர் வியூ தெரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க உள்ளாடி போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அண்ணா நகர் டவர் பார்க்கு வர்றது வந்து ஈஸி தான். மெட்ரோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி உள்ளாடி என்ட்ரு ஆனதுமே இந்த மாதிரி ஒரு நீட்டான கார்டன் ப்ளஸ் நிறையா இடத்துல உட்காரத்துக்கு ஸ்பேசஸ் இருக்குது. இந்த சைடில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இதை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டவரை போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். போகிற வழியிலேயே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, இந்த வழியாக தான் டவருக்கு போகணும் அப்படின்னு. என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே அந்த டவர் தெரிய ஆரம்பிச்சிரும். இதுதான் அந்த டவர். ஆக்சுவலாக இது வந்து 12 மாடி இருக்குது. பார்க்கை சுற்றி உட்கார்றதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இங்கேயும் குட்டி குட்டி ஃபவுண்டெயின்ஸ் இருக்குது. அது ஈவினிங் டைமில் மட்டும் தான் போடுவாங்க. இங்கே வார்னிங்ஸ் இருக்குது, லைக் நீங்கள் செவர்லாம் எழுதக்கூடாது அந்த மாதிரி. இதோடைய டைமிங்ஸ் வந்து காலைல 7 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும். இந்த டவர் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா டவர் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது இந்த டவருக்கு. அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்போ ஓப்பன் பண்ணாங்க, யார் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு. 21 ஜனவரி 1968 ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா அதை ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸ். சரி வாங்க உள்ளாடி போகலாம். செவரில் வரையக்கூடாதுன்னெலாம் போட்டிருக்காங்க, பட் எல்லோரும் ஃபுல்லாகவே வரைஞ்சி வச்சுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஏறிட்டோம். ஆக்சுவலாக அந்த டவர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரவுண்டாக தான் மேலே ஏறுது. இந்த டவரில் மேலே ஏறும்போதே அந்த சுற்றி எல்லா வியூஸும் தெரிய ஆரம்பிக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரீஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லி 4வது மாடிக்கு மேலே வந்துட்டோம். மேலே வரதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்டெப்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஸ்லோப்பாக தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக அப்படி ஜாலியாக இப்படி நடந்தாலே மேலே வந்துடலாம். 4வது மாடி வியூவிலே பாருங்கள், டவர், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியுது. நல்லா காற்றடிக்குது, ஜிலுன்னு இருக்குது. நான் வந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலும் அடிக்கலை, மழையும் பெய்யலை, ஒரு மாதிரி அப்படி அமைதியாக இருக்குது. 7th ஃப்ளோர் வந்துட்டிங்க அப்படின்னா சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்கும் வியூ. இதுக்கு மேலே எந்த ஹைட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது, உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ட்ரீஸ் எல்லாமே இதை விட ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் மேலே இருந்து கீழே வர்றது வரைக்கும் இந்த வாலில் ஒரு இடத்துல கூட எழுதாமல் ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை. ஏன்னா அவ்வளோத்துக்கு எழுதி வச்சுருக்கானுங்க. இது தவிர எழுதுறதுக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை. ஆனால் நீங்களே பாருங்கள், கிட்டத்தட்ட 10th ஃப்ளோர்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா சீரியஸாகவே சென்னையோட மொத்த வியூஸையும் பார்க்கலாம். அந்த சைட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், ஜுவல்லரி ஷாப்ஸ் அந்த தெரியுது, அது அந்த மாதிரிப்பட்ட எல்லா பெரிய பில்டிங்ஸுமே இங்கேருந்து தெரியும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுதான் டாப். இந்த பார்க்கோட ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த அண்ணா நகர் டவரை சுற்றி இருக்க அவ்வளோ ட்ரீஸையுமே பார்க்கலாம். சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் தெரியுது. சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது இந்த டாப் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டாகை பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹைட்லேருந்து இந்த 12 மாடியிலேருந்து கீழே பார்க்குறதுக்கு எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. அந்த சேர்லலாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அந்த சைட்லலாம் தெரியுதா எவ்வளோ குட்டியாக இருக்காங்கன்னு. இந்த டவர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் குட்டியாக ஒரு ரிவர் தெரியுது, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். இது முடிச்சுட்டு கடைசியில் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த பிளேஸ். இந்த பார்க்கில் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கை எத்துதோ அது வரைக்கும் ஃபுல்லாக நேம் எழுதி வரைஞ்சி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. லைக் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதில் கூட என்னென்னா வச்சு கீச்சு நேமெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே டாப்பில் வந்தீங்க அப்படின்னா அங்கே டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியெல்லாம் குப்பையே போடாதீங்க, டஸ்ட்பினே யூஸ் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தாலும் இந்த டவரை சுற்றி இருக்க ஹைட்டான அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லா பில்டிங்ஸுமே ஒரு வேறு லெவலில் வியூவில் தெரியுது. அந்த சைடில் உங்களுக்கு தெரியும் நம்புறேன், பெரிய பெரிய பில்டிங்ஸ். அது பக்கத்துலேயும் இருக்குது நிறைய பில்டிங்ஸ். ஆக்சுவலாக இதில் இருக்க அந்த வால்ஸில் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதுலேயும் கீச்சு அதை ஸ்பாயில் பண்ணி நேம்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அது தவிர கப்புள்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஏறுற வழியில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லிஃப்ட்டு, ஆனால் வந்து பப்ளிக் யூஸ் எதுக்குமே அலௌடு கிடையாது. இந்த டவரோட ஹைட்டில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் வியூ பார்க்கலாம். அதை தவிர நீங்கள் உட்காந்து சும்மா நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கும். ஸோ உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், பேசலாம். அது தவிர மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கப்புள்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏறும்போது கொஞ்சம் ஏற்றத்தில் ஏறின மாதிரி இருக்கும், இறங்கும்போது சர்ன்னு அது பாட்டுக்கு இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இறங்கும்போதும் அதே தான்.
சுற்றி இருக்க வியூ பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே இறங்கலாம். அந்த பார்க்கை ஆக்சுவலாக நீங்கள் இந்த பில்டிங் எப்படி சுற்றி இறங்க இந்த பார்க்கை சுற்றி எல்லா பிளேசஸையுமே நீங்கள் ஒவ்வொரு ஹைட் ஒவ்வொரு லெவலில் இருந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பார்க்கை சுற்றி ஃபுல்லாக உட்கார்றதுக்கு சீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அது தவிர மரம் இருக்குது. இந்த பார்க் வந்து ஏறுறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். இறங்குறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமாகவே இறங்கிடலாம் நீங்கள். இந்த பார்க்குக்கு வந்து அரௌண்ட் 56 இயர்ஸ் ஓல்டான பார்க் இது. அண்ட் இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஓப்பனிங் க்ளோசிங் டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பார்க் உள்ளாடி வந்து ஒரு நல்ல ஃபவுண்டைன் செட்டப் இருக்குது பெரிய ஸ்பேஸில். பட் அது எதுவும் இப்போதைக்கு யூஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட சென்டரில் ஒரு அழகான கிளாக் டவர் இருக்குது குட்டியாக, நல்லா இருக்குது. அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் அந்த சைடில் ஒரு குட்டி பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க். அதில் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை அவைலபிள்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு, சீசா அந்த மாதிரி எல்லாமே. அந்த பார்க்லேருந்து அப்படி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா உட்கார்றதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் ரவுண்டாக ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சைடில் தான் அந்த ரிவர் இருக்குது. டவர்லேருந்து காமிச்சிருப்பேல ஒரு ரிவர் இருக்குது அப்படின்னு, இதுதான் அந்த ரிவர். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. லைக் அந்த சைடு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா அதில் பண்ணுவாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னாலுமே நிறைய சீசா இந்த மாதிரிலாம் இருக்குது. உட்காரத்துக்கும் நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இந்த டவருடைய ஹைட் வந்து 135 feet. மொத்தமாக அந்த பார்க் வந்து 15.35 acres லொக்கேட் ஆகிருக்கு. ஏதோ இஷ்யூனால இந்த பார்க் வந்து இவ்வளோ நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. March 21, 2023 தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட அந்த சைடில் அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ தான் கைஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை.